பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் தாமா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது? 1/6/2026 காலையில் 11 மணி அளவில் குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றது அப்படின்றது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. அது ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது சிறப்பு என்ன? இப்போ சனி பகவான் நிறைய பார்த்திங்கன்னா 6 ராசிகளுக்கு கெடுக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கார். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனியாகவும், சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாகவும், கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்ட சனியாகவும், தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். ஆக இந்த 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்கார். கெடுக்கணும்னு சொல்ல முடியாதுமா, இவங்களை பதப்படுத்தணும், பக்குவப்படுத்தணும், இவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்கணும் அப்படின்ற வார்த்தைகளில் சொல்லலாம். ஆல்ரெடி எங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் புரியுமா? கரெக்டு தான், ஆல்ரெடி வாழ்க்கையெல்லாம் நம்மளுக்கு புரியும். இன்னும் ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சனி பகவான் இப்படி பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு படிப்பினைகளை ஏற்படுத்துவார். ஆக இந்த 6 ராசிகளுக்கும் கெடுபலன்கள் அப்படின்றது சனியினால் இருக்குது அப்படின்னாலும், இப்போ குரு பெயர்ச்சியாகி குருனுடைய உச்ச பார்வை சனி மேலே படுது, 9ஆம் பார்வை. ஆக சனி பகவான் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார். அவர் எந்த விதத்துலையும் உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ப்ளஸ்மா. மற்ற 6 ராசிகளுக்கு இவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தான் இருக்கார். அந்த நல்லதை இன்னும் கடகடகடகடன் செய்ய போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது? 12 ராசிகளுக்குமே சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு குரு என்ன கொடுக்க போகிறார் பார்த்துடலாமா? தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு குரு பயிற்சி முதல்ல சனிக்கிட்டேருந்து ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்க போதுமா. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வந்ததுலேருந்து தனுசு படுற கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாது. ஆக்சுவலி என்னென்னம்மா, அஷ்டம சனியில் தான் முழு கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அர்த்தாஷ்டம சனியில் கொடுக்கக்கூடிய பலன்களில் கெடு பலன்களில் பகுதி தான் அவர் கொடுக்க போகிறாரு. ஆனால் தனுசு நிறைய கஷ்டப்படுறாங்க. நிறைய பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா மெயின் காரணம் சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து நாங்கள் கொடுத்த இடத்துல எவ்வளோ பேர் எங்கள்கிட்ட கடன் கேட்டாங்கம்மா. எல்லாத்துக்கும் நாங்கள் ரொம்ப நம்பி உறவுகள்கிட்ட கடன் கொடுத்த இடத்துலேருந்து திருப்பி வரவே இல்லை. இப்போ நாங்கள் வெளியே கடன் வாங்கணும், அவன் பார்த்திங்கன்னா எங்களை கழுத்தை நெரிக்கிறான். அந்த கடன் வாங்கணும், அவன் என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணுறானே, இன்னொரு இடத்துலேருந்து கடன் வாங்கி கொடுத்தா ஆக கழுத்தை நெரிக்கிற கடன் பிரச்சனைக்கு ஆளாயிட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு. ஃபேமிலியில் பாருங்கம்மா, எதுவுமே சரியில்லைம்மா. ஹஸ்பண்டோட பிரச்சனை, ஒன்றும் சொல் பேச்சு கேட்க மாட்டேன்றான், சண்டையாக போடுறான். சரி, அவன் தான் அப்படி இருக்கான். பிள்ளைங்க 2 பையனாவது சொல் பேச்சு கேட்பான், பொண்ணாவது சொல் பேச்சு கேட்பான்னா, பொண்ணு ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்போஸாக இருக்குது. பையன் ஒரு விதத்தில் நம்ம எது பேசினாலும் வாய்மேல் அடிக்கிற மாதிரியே பேசுகிறான். எதுவுமே அடங்க மாட்டேங்குது. சரி, அப்பா அம்மாவாவது சப்போர்ட்டாக இருப்பாங்களா? அவங்களுக்காக வாழறாங்க. மாமனார் இதில் அவங்க வேற நம்மளை பிடுங்குறாங்க. நாத்தனார் இதில் அவள் வேற நம்மளை பிடுங்குறான். ஆக எல்லா உறவுகள்கிட்டும் நான் பிரச்சனையை சந்திக்கிறேன். தனுசு அனுபவிக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்லாம். அதுக்கடுத்து பாருங்கள், சரி எங்கேயோ வேலைக்கு போய் அங்கேயாவது நிம்மதியாக 10 ரூபாய் சம்பாதிக்கலாம்னா, அங்கே வேலை செய்கிற இடத்துல எனக்கு இருக்க பிரச்சனை இருக்குது பாருங்கம்மா, ரொம்ப இருக்குது. கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, நம்மளை டார்கெட் பண்ணுறாங்க. நல்லா படித்தவங்களுக்கு ஹையர் அஃபிஷியல் டார்கெட் பண்ணுறான், படிக்காத வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு அந்த வீட்டு ஓனரம்மா என்னை டார்கெட் பண்ணுறான். இப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. சமுதாயத்தில் பெருசாக எனக்கு மரியாதை இல்லை, கௌரவம் இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கும் மேலே ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது ஜாஸ்தி ஆயிடுச்சு. வீட்டில் சும்மா பார்த்திங்கன்னா மொழி விட்டு அந்த ஃபேனும் போட்டுடுச்சு, ஆறிடுச்சு, காலை வச்ச தொப்புன்னு வழுக்கி விழுந்து கால் உடஞ்சி, கால் பார்த்திங்கன்னா ராடு வச்சுருக்கு. இப்படி சொல்லக்கூடிய தனுசு தான் நிறைய. இதுக்கும் மேலே இந்த கஷ்டம்லாம் எங்களுக்கு இப்போ இல்லைம்மா, சனி ஆரம்பித்ததுலேருந்து இல்லை, 5 வருஷமாகவே இருக்குது, 8 வருஷமாகவே இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. பட் நிறைய பார்த்திங்கன்னா சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பித்ததுலேருந்து இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. கவலைப்படாதீங்கம்மா, இந்த அத்துணை பிரச்சனைலேருந்து முடிவுக்கு வரப்போகுது. ஏன்னா சனி அர்த்தாஷ்டம சனியாகவே இருந்தாலும் குருனோட உச்ச பார்வை அவர் மேலே படுறதுனால குரு அப்படியே, அதாவது சனி அப்படியே அமைதியாக போகிறார், குரு அப்படியே அவரை அமைதிப்படுத்த போகிறார். சூப்பர் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருந்த பிக்கல் புடுங்கல் எல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. அது சந்தோஷம். ரெண்டாவது, குரு பார்த்திங்கன்னா எப்படிமா இருக்கான்? குரு அஷ்டமத்துக்கு போய் உட்காந்துருக்காம்மா. என்னோட ராசி அதிபன் மறைவுக்கு போயிட்டானே அப்படின்னு கவலைப்படாதீங்க. அஷ்டமத்திலே உட்காந்துருந்தாலும் அவர் உச்ச குருவாக தான் இருக்கார், உச்ச குருவாக தான் அமர்ந்திருக்கார். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு தான் பலன் அதிகம். அப்போ எங்களுக்கு என்ன பலன்கள் வரும்? திடீர் மாற்றம், திடீர் பார்த்திங்கன்னா நிகழ்வுகள் அதெல்லாம் வரும், திடீர் முன்னேற்றம் அதுவும் வரும். அதே மாதிரி திடீர் தனப்பிராப்தி அதுவும் வரும். கவலைப்படாதீங்க. ஜாக்கிரதையாக எதுலையாவது இருக்கணுமா? கண்டிப்பாக 8ல் குரு இருக்காரு அப்படின்போது சேர்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்கணுமா?
ஓகேங்களா. கூடா நட்பு அப்படின்றது வர்றதுக்கு வழியும் உண்டு, வாய்ப்பும் உண்டு. பூர்வீகத்தில் சொத்து பத்து இல்லைங்க, நாங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல்மருவத்தூர் பக்கத்தில் ஒரு 1/2 கிரவுண்ட் வாங்கி வச்சுருக்கோங்க, போய் பாருங்கள். இல்லைனா என்ன ஆகும், யாவனோ ஒருத்தன் வந்து இது என்னதுன்னு உரிமை கொண்டாடுவான், கொட்டா போட்டே உட்காந்துருவோம். புரியுதுங்களா. ஸோ இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். மறைமுக உறவுகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் மறைமுக உறவு இல்லைம்மா, இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்ஸ் வரத்துக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. ஒதுக்கிடுங்க, வேணாம், தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கணவரோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆக கவனமாக இருக்க வேண்டியது இந்தந்த விஷயங்கள். எங்களுக்கு என்னம்மா நல்லது நடக்கும், உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாருமா, குடும்பத்தில் நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் எல்லாமே இருக்கும்மா. சனி குடும்பத்தில் பிரச்சனை கொடுத்துருந்தா பார்த்தீங்களா, அதெல்லாம் மாறும். அதே மாதிரி எங்களுக்கு பெருசாக காசு பணம் இல்லை அப்படின்னாலும் எங்களுக்கு கஷ்டம் இல்லைப்பா, ஆண்டவன் புண்ணியத்தில் காசு பணத்துக்கு குறை இல்லைப்பா, பஞ்சம் இல்லை, பிரச்சனை இல்லை, நிம்மதியாக இருக்குது, எக்கனாமிக்கலி வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற அமைப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ஆம் பாவத்தை பார்க்குறாரு. முதல்ல இருந்ததை விட உங்கள் கம்ஃபர்ட் அதிகமாகும்மா. நிறைய தனுசு ராசி என்பர்கள் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, ஏதோ ஒரு சொத்து பத்து, பிள்ளைங்களுக்காக ஒரு சுப செலவு அப்படின்றது செய்வீங்க. நிறைய நல்லது நடக்கும். அதுக்கும் மேலே 12ஆம் பாவத்தை குரு பார்க்குறாரு. பரதேச வாழ்க்கை, இங்கேருந்து வெளிநாடு போய், வெளியூர் போய், வெளி மாநிலம் போய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம். ரொம்ப நாள் கழித்து நல்லா சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க. சுப வரையும் அப்படின்றது வீட்டில் கண்டிப்பாக நடக்கும். பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, இப்படி ஏதோ ஒன்று நல்லது நடக்கும். இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, ஆல்ரெடி எங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க, திருப்பி ஒரு வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் சாலிடாக நடக்கும். கவலைப்படாதீங்க, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நான் முதலே சொல்லிட்டேன் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. அதுக்கும் மேலே ராகு பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கா, உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கா. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாலும் கரெக்டான விஷயத்தில் தான் முயற்சி செய்கிறோமா அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா புரியும்படி சொல்லணும். அப்படின்னம்மா ரொம்ப வயசு பிள்ளைங்களா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காலகட்டத்தில் அந்த பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அதாவது எந்த விதத்துலையும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்மளுக்கு ஒத்தே வராத ஒரு பொண்ணாக இருக்கும். அதை லவ் பண்ணி அதுதான் வாழ்க்கை அப்படின்னு வீட்டை விட்டு ஓடிட்டு, அப்பா விட்டுட்டு, அம்மா விட்டுட்டு, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி எல்லாம் விட்டுட்டு அதுதான் வாழ்க்கைன்னு ஓடுவோம். அதுக்கு பின்னாடி அதுக்கிட்ட ஏமாறுவோம். ஆக இந்த தப்பான ஒரு விஷயத்தை பிடிச்சி அதை முயற்சி பண்ணி அதிலே கிளிங் பண்ணி உங்களோட நேரத்தை, உங்களோட எனர்ஜியை, உங்களோட பொருளை விரயமாகிறதுக்கான வழியும் வாய்ப்பு மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டு செய்யுங்க. இப்போ மத்தியம வயசு பர்சனாலிட்டி அவங்க சுய ஜாதகத்தை தனி சுய தொழில் செய்கிறதுக்கான பிராப்தம் இருக்காது. அதுக்கும் மீறி அவங்க ஒரு கன்சர்னில் தான் வேலை செய்யணுன்ற பிராப்தம் இருக்கும். சுய தொழில் ஆரம்பிப்பாங்க, பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க. இப்படியெல்லாம் தப்பான முடிவு, தப்பான உங்களோட ஜட்ஜ்மெண்ட் தப்பாக போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க, மறந்துடாதீங்க. சரிம்மா, இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் புரிஞ்சிடுச்சு. இப்போ நாங்கள் பரிகாரம் அப்படின்னு செய்யணுன்னா என்னம்மா செய்யலாம் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக இங்கே குருவை பசிஃபை பண்ணக்கூடிய பரிகாரம். 8ல் குரு ஸ்தான பலம் பெருசாக இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3ல் இருக்க ராகுவை பசிஃபை பண்ணக்கூடிய பரிகாரம் அப்படின்றது செய்யணும். அப்போ இந்த குருவையும் ராகுவையும் பசிஃபை பண்ணக்கூடிய பரிகாரம் எது அப்படின்னா, முதல்ல வந்து பாருங்கள், தனுசு அப்படின்னாலே சிவதனுசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிவதனுசு, சிவனை தான் வழிபாடு பண்ணணும். முடியும் அப்படின்னா ஆலங்குடி போயிட்டு சிவனை வழிபாடு பண்ணிவிட்டு, குரு பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. முடியாதுங்க, எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னா வீட்டு பக்கத்தில் எந்த ஈசன் கோயில் இருக்குது அப்படின்னாலும் ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு, மூக்கடலை இருக்குது பார்த்திங்களா, வெள்ளை மூக்கடலையோ கருப்பு மூக்கடலையோ முன்னாலே ஊற வச்சு மஞ்சள் நிற நூலில் வந்து மாலையாக கோத்துக்கோங்க. கோத்துட்டு வழிபாடு பண்ணிவிட்டு தட்சிணாமூர்த்திக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூக்கடலை மாலை போட்டு நெய் விளக்கேற்றி கும்பிட்டுட்டு வாங்கம்மா. நிறைய வடவாள விருட்சத்துக்கு கீழே இருப்பார் பார்த்திங்களா, ஈசனோட சுரூபம் தான். வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நிறைய நல்லது நடக்குமா. கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஆனால் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் சாலிடாக கவனமாக இருங்க. கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நிறைய நல்லது நடக்குமா. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இதை பார்த்துட்ருக்க நீங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியிலையாவது வீடு வாங்குவோமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது திருமணம் நடக்குமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சிடுமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்களோட ப்ராப்பர்ட்டி எங்கள் கைக்கு வந்து சேருமா, கோர்ட்டில் இருக்க கேஸ்னோட ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரபுளாக வருமா, குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம், இது சாதகமாகுமா. இந்த மாதிரி 1 2 குடும்பம்னு எடுத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தானம்மா செய்யும். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது எப்படிமா தீருமா தீராதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தாம்மா அதுக்கான இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா, அதுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.